தீபாவளிக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வாங்கி வச்ச வெடியெல்லாம் வித்துடணும். இனி இந்த 4 நாள் இன்றைக்கி ஒரு வேலை, நாளைக்கு ஒரு வேலை, அதுக்கடுத்த நாள் ஒரு வேலை, அப்படி மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆனால் நம்ம கடைக்கா கஸ்டமர் காரில் தான் வராங்க. இன்றைக்கி ஒரு பெரிய வியாபாரம் காத்திருக்கு போல். எல்லா வெடியும் விற்றா சந்தோஷம் தான் நமக்கு. சரி சரி, எந்திரிச்சு நின்று கூப்பிடுவோம். அப்போ தான் ஒரு மரியாதையாக இருக்கும். வாங்க சார் வாங்க, தீபாவளிக்கு புது புது பட்டாசுலாம் வந்திருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. மீனா கடையை பாரு, நல்ல பெருசா இருக்குல்ல. நல்ல வேளை அப்பா கூட வந்தோம், எல்லாமே இன்னைக்கு வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க தம்பி, குட்டி பசங்க போகிற மாதிரி நிறையா வெடி நம்ம கடையில் இருக்குது. ஆண்டி பார்த்தாலே தெரியுது, நல்லா கலர்ஃபுல்லா நிறைய வெடி வச்சிருக்கீங்களே. இருங்க எங்க அப்பா வந்துக்கிட்டோம். மீனா அப்பா கார் நிப்பாட்டிட்டு தான் வருவாங்க. இரு, நம்ம என்னென்ன வெடியெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாரேன், சோட்டா பீம் வெடியெல்லாம் இருக்குது. ஆமாம் தம்பி, கார்ட்டூன் வெடியெல்லாம் நிறையா இருக்குது. என்ன கண்ணா, என்னென்ன வெடி வேணும்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருப்பேல்ல. வாங்க சார், உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸாக வேணுமா இல்லைன்னா தனித்தனியாக வெடி பார்க்குறீங்களா? கண்ணா, எப்படி வேணும் உனக்கு? அப்பா gift பாக்ஸ் மாமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தனித்தனியாவே வெடி வாங்குங்க. ஓகேக்கா, அப்போ பசங்க கேட்குற வெடியெல்லாம் எடுத்து கொடுங்க. சரிங்க சார். ஆன்ட்டி, கார்ட்டூன் வச்சு பிஜ்லி வெடிலாம் இருக்கும்ல, இங்கே நிறையா இருக்குது. இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக இருக்குதா இப்படி? இருக்குது தம்பி. இங்கே பாரு, சோட்டா பீமு, பட்டர்ஃப்ளை, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தனித்தனியாகவும் இருக்குது. அப்படி இல்லைன்னா பெரிய பாக்ஸில் எல்லாமே இருக்கும். பாக்ஸ் வாங்கினா எல்லாம் ஒரே மாதிரி கார்ட்டூன் இருக்குமா, இல்லைன்னா தனித்தனியாக நிறையா இருக்குமா? எல்லாம் ஒரே மாதிரிலாம் பாக்ஸில் வர்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீ கண்ணா இங்க பாரு, பட்டாம்பூச்சி வெடியெல்லாம் இருக்குது. உனக்கு பிடிச்ச சோட்டா பீம் குத்துற மாதிரியே இருக்குது. மீனா ஒரு நிமிஷம் இங்கே பாரு, அனகோண்டாலாம் இருக்குது. இது ஒன்று வாங்கிக்கலாமா? ட்ராப்ஸாக வரும், நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி இது போட்டிருக்கேன் மீனா. கண்ணா எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த கம்மி மத்தம் மாதிரி இருக்கு பத்தியா, இது தீப்பெட்டி. அப்பா நான் இது ஒன்று வாங்கிக்கிறேன், சூப்பரா இருக்கும் இதெல்லாம். தீபாவளி வந்தாலே பக்கத்துல இருக்க பெட்டிகள் எல்லாம் வரிசை தொங்க போட்டிருப்பாங்க. ₹1 ரொம்ப வாங்குவேன்ப்பா நான், ஒன்று ஒன்றாகும். இந்த வாங்கி கொடுங்கப்பா, பெரிய டப்பாவா இருக்குது. மீனா அப்பா தான் பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க சொல்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிற? நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம எடுக்கலாம். கண்ணா நம்ம நைட்ல வெடிக்கிற வெடியெல்லாம் வாங்குவோமா? இந்த சைடு நிறைய இருக்கு பாரு, புஷ்வானம் அதெல்லாம். தம்பி, நீங்கள் கேட்டிங்களா, புஸ்வானம், தரச்சக்கரம் எல்லாமே இந்த சைடு இருக்குது. ஓகே ஆண்டி, நான் எது வேணும்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது என்னது புதுசாக இருக்குது? இது தரச்சக்கரம். அது பக்கத்தில் இருக்கிறது என்னது ஆண்டி? அதோட பேர் வந்து கிட்கட்டு. கண்ணா கிட்கட்ல இங்க இருக்குதா என்ன? மீனா உடனே சாக்லேட்டை நினச்சிடாத. இது ஏதோ வெடி பேரான். இது அந்த ஆண்டி காட்டுறாங்கல்ல. ஆண்டி அப்போ காட்டினீங்களே கிட்கட் பாக்ஸ், அது ஒன்று இருக்கட்டும். அப்புறம் அந்த தரச்சக்கரம் பெருசு, அந்த பாக்ஸ் ஒன்று இருக்கட்டும். இது என்னது, ஆட்டோ பாமா? இல்லையே. தம்பி, ஆட்டோ பம் இல்லை, பாம்பு வெடியிலே கொஞ்சம் பெருசாக வரும்ல, அதுதான். கண்ணா இங்க மேல பாரு, எலக்ட்ரிக் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு புது வெடி இருக்குது. அந்த பாக்ஸே வாங்கிக்கலாமா? மீனா எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்க வெடிக்கிற வெடியாக தான் பார்த்துட்டு இருப்பேன். சரி சரி, எடுத்துக்கோ. இதுதான் நைட்ல போறதுல நல்லா இருக்கும். இந்த கம்மி மத்தாப் பாக்ஸ் பெருசு ஒன்று வாங்கிக்கலாம். ஆண்டி அந்த பெரிய கம்மி மத்தாப்பு இருக்கட்டும். அப்புறம் இந்த சின்ன கம்மி மத்தாப்பு இது ஒன்று நல்லா இருக்கா இந்த பாப்பா அட்டையில? இங்கே வந்து இந்த அட்டையில் இருக்க பொம்மையை தான் பார்த்துட்டு இருக்கா. சரி, நம்ம என்ன எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு? இது என்னது? புஸ்வான மாதிரி நல்லா பெருசாக போகும், அதுதான். அப்புறம் இந்த 7 ஷாட் ஒன்று எடுத்துக்கலாம். கண்ணா ஒரு நிமிஷம் அந்த கிட்கட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுதானே அது? அவங்க சொன்னாங்கல்ல நல்லா இருக்குமாமே, அப்பாட்டே கேட்டு வந்தேன், சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. வாங்கிக்கலாம் அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே. ஈவினிங் மேலே நம்ம போடலை, இதெல்லாம் ஊருக்கு போய் தான் போட போகிறோம். ஹேமாக்கா எல்லாருமே இருப்பாங்க. சரி, இப்போ நான் காலையில் ஃப்ரெண்ட்ஸோடு வெடிக்கிறதுக்கு என்ன வெடி வாங்கலாம்? கண்ணா லட்சுமி வெடி மாதிரி பின்னாடி குட்டியா இருக்கு பாரு, அது ஒன்று வாங்கிக்கோ. நானும் அது வெடிப்பேன்ல, இந்த பெருசும் வாங்கிக்கோ. கண்ணா புஷ்வானம் தரச்சக்கரெல்லாம் வைக்கிறதுக்கு சாட்டை வேணும்ல, அது வாங்கலாம். இங்க பாரு, பெரிய டப்பாவே இருக்கு. இதுல இருக்க பாப்பாவும் அழகா இருக்குது. இந்த பாக்ஸ் வாங்கிடலாம். மீனா நெக்ஸ்ட் அது பின்னாடி பாரு, ஃப்ளாஷ் பென்சில்னு போட்டிருக்குது. இந்த பென்சில் வெடி மாதிரி இருக்கும்ல, குச்சியாட்டம். அட ஆமா கண்ணா, அதே தான் நான் கூட பார்க்கல பாறேன். இதுல ஒரு 7-8 பென்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிரீன் கலர்ல இருக்குது. ஐயா எனக்கு ஜாலி, எனக்கு வேணும்பா. ஆண்டி, அந்த மேலே ஒரு பெரிய தரச்சக்கரம் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் ஒன்று இருக்கட்டும். அது மேலே ராக்கெட் பாம்னு எழுதியிருக்கே, அதை காட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய ராக்கெட். அது பக்கத்தில் பிங்க் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கா, அது வந்து மீடியமாக இருக்கும். இது நல்லா பெருசாக போகும், மேலே போய் ஸ்பார்க்கிள்லாம் வரும். அப்படியா? இது நல்லா பெருசாக இருக்குதே. இது ஒரு சின்ன பாக்ஸ் போலையே. சரி ஓகே, அப்பாட்ட அப்புறமா கேட்டுட்டு 2ல் ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறேன். இப்போவே கேட்டுருவோமா? அப்பா அப்பா அப்பா, ராக்கெட் வர்றதுக்கு நீங்களும் மாமாவும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதில் 2 பாக்ஸ் இருக்குது, என்ன பாக்ஸ் வாங்கட்டும்? கண்ணா நல்ல பெரிய பாக்ஸாகவே வாங்கிக்கலாம். அந்த எல்லோ கலர் பாக்ஸே வாங்கிடலாம். அப்படின்னா ஜாலிப்பா, நான் பெரிய பாக்ஸே வாங்கிக்கிறேன். என்ன எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வெடியாக தான் எடுத்திருக்கீங்க, பெரிய சரவடியெல்லாம் எடுக்கலையா இன்னும்? அப்பா, மீனாவை கூட வச்சுட்டு எங்கே பார்க்க முடியுது? எல்லாம் நைட்டு வெடிக்கிற வெடியாக தான் பார்த்துருக்கா. இந்த ஆண்டி பெரிய சரவடியாக எடுத்து காட்டிட்டாங்க. இது ஒன்று வாங்கிக்கலாமா? நல்லா பெருசாக இருக்குப்பா.
ஏய் கண்ணா கொஞ்சம் சிறுசும் வாங்க. ஏ மீனா, நீ ஒத்தையாக இருக்கணும், அந்த பிஜிலி வெடி போடவே பயப்படுவேன். இப்போ எப்படி சரவெடி போடுவேன்? சரி வாங்கி வைக்கிறேன், உனக்கு சேர்த்து நான் தான் வெடிக்கணும். அக்கா இந்த சைடு பெருசாக 100 வாலா இருக்குல்ல, அது ஒன்று எடுத்து வச்சிருங்க. அடடே அப்பா, நல்ல பெருசாக வாங்குறாங்களே. ஆ ஓகே சார். அப்பா அங்கே பாருங்களேன், இந்த பிஜிலி வெடியிலே கார்ட்டூன் இருக்கலாம், அந்த வெடி இருக்குது. ஒரு பாக்ஸாக மேலே இருக்குது. இந்த சைடு தனியாக பீஸ் பீஸாகவும் வச்சுருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். நீங்கள் மொத்தமாக பாக்ஸில் வாங்கினாலும் இந்த பீஸ் தான் இருக்கும். இதில் நீங்கள் தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஏய் கண்ணா இதை நானும் போடுற ஒரு பாக்ஸாவே வாங்கிக்கலாம். ஆன்ட்டி அந்த பாக்ஸ் ஒன்று இருக்கட்டும். ஏ மீனா, இங்கே பார்த்தியா அப்பா இந்த 100 வாலா வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் போடும்போது நீ தெரிச்சு ஓடிடுவேன், அந்த சைடு போயிரு. மாமா வேற 5000 வாலா 10,000 வாலாலாம் வாங்கிட்டு வருவாங்க. நீ இந்த பாம்பு வெடி வச்சுக்கோ, அது மட்டும் போதும் உனக்கு. எனக்கு சேஃப்டி தான்ப்பா முக்கியம். நான் பார்த்து தான் வெடிப்பேன். எனக்கு இந்த கார்ட்டூனுடைய போதும். நான் நிறைய நைட்டு வெடிக்கிற வெடியாக வாங்கி வச்சிருக்கேன். நானும் ஹேமாக்கா உட்காந்து போட்டுக்கிட்டே இருப்போம் நைட்டு ஃபுல்லாக. மீனா உனக்கு வேற எதுவும் வேணாமாமா? அப்பா அந்த இருக்குல்ல பட்டர்ஃப்ளை சோட்டா அப்படி அதெல்லாம் நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நைட்டு வெடிக்கிற வெடி இருக்கு, அது போதும்பா. அந்த வெடியெல்லாம் யாருக்குமே மாமா வீட்டில் நிறைய வாங்கி வச்சிருக்காங்களாம். அப்பா அப்பா, இந்த சைடு வெடியெல்லாம் இருக்குது, இதை பார்க்கலையே நான். ஹல்க்கு படம் போட்டு லட்சுமி வெடி இருக்குது, சரவெடி புலி படம் போட்டு இருக்குதே. அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி லட்சுமி வெடி மாதிரி தான் இருக்குது. நம்ம இதவே எடுத்துக்கலாம், நமக்கு இதுதான்ப்பா தெரியும். அப்பா அவ்வளோதான்ப்பா, நிறைய வாங்கிட்டேன். ஓகேக்கா, பசங்க எல்லாம் வாங்கிட்டாங்க. பில் போட்டு சொல்லிடுறீங்களா? மொத்தம் நீங்கள் வாங்கின வெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12,500 ஆச்சு. ஓ அவ்வளோ வந்துருச்சா? ஓகே ஓகே. நீங்கள் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துட்றீங்களா? ஆ ஓகே சார், நான் பேக் பண்ணி கொடுத்துட்றேன்.